ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் அக்ஷய திருதியை வரப்போகுது இல்லையாங்க. எல்லாருமே நம்ம நகை எடுக்கணும்னு யோசிப்போம். நம்மளால் பவுன், அதாவது கிராமுக்கு 1 கிராமோ இல்லை 1 பவுனோ அப்படி எடுக்க முடியலனா கூட மில்லி கிராம்லையாவது நம்ம நகை எடுக்கணும்னு எல்லாருமே யோசிப்போம். அதுக்கு ஒரு சூப்பரான பெஸ்ட்டான ஒரு கடையிலேருந்து நம்மளுக்கு ஆஃபர் வந்திருக்குங்க. நம்ம அதை தான் இப்போ விவரமாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த கடை பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா போத்தீஸ் ஸ்வர்ண மஹால். எல்லாருக்குமே போத்தீஸ் பற்றி தெரியும். போத்தீஸ் ஸ்வர்ண மஹால் நகை கடை எல்லாத்துக்குமே தெரியும் தானே. அதுங்க ஆஃபர் போட்டிருக்காங்க. சூப்பரான ஆஃபருங்க. எல்லாருமே இப்போவே யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் அந்த ஆஃபர் தெரிஞ்சு நிறைய பேர் போட்டிருப்பீங்க. போடாதவங்க இப்போவே போய் போட்டுக்கோங்க. நான் சூப்பரான ஆஃபர் சொல்ல போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்லாவே புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுக்கு என்றைக்கு அக்ஷய திருதி வரப்போகுது அப்படின்னா 30 ஏப்ரல் தான் நம்மளுக்கு அக்ஷய திருதி டேட் 30 ஏப்ரல் தான். கோல்டு ஜுவல்லரி ப்ரீ புக்கிங் பண்ணிக்கலாம். இப்போது உங்களுக்கு ஒரு நகை எடுக்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அக்ஷய திருதிக்கு. அதை நீங்கள் முன்னாலேயே போயிட்டு நீங்கள் ப்ரீ புக்கிங் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு சவரனுக்கு நீங்கள் ஒரு சவரன் எடுக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு 5000 ரூபா மட்டும் பே பண்ணால் போதும். இப்போ நீங்கள் ஒரு பவுன் நகை எடுக்க போகிறீங்கன்னா 5000 ரூபா இப்போ போய் நீங்கள் புக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அக்ஷய திருதி அன்னைக்கு போயிட்டு நீங்கள் மீதி பேலன்ஸ்க்கு கெட்டி நீங்கள் அந்த நகையை எடுத்துக்கலாம். நீங்கள் ஒருவேளை நீங்கள் 2 பவுன் எடுக்க போகிறீங்க அப்படின்னா 10000 ரூபா பே பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் 5 சவரன் எடுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் 25,000 பே பண்ணணும். நீங்களே கணக்கு பண்ணிக்கோங்க. ஒரு பவுனுக்கு 5000 ரூபா கட்டணும் அப்படின்னா நீங்கள் எத்தனை பவுன் எடுக்க போகிறீங்களோ அவ்வளோ நீங்கள் கட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் கோல்டு ரேட்டு மாறும். எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். இதுதான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ கோல்டு ரேட் அதிகமாகிட்டே போயிட்டு இருந்துச்சு. இப்போ கொஞ்ச நாளாக ரொம்ப ரொம்ப குறைஞ்சிட்டே வருது. இந்நேரம் நம்ம நகை அக்ஷய திருதி வேறு வரப்போகுது. அதனால் நம்ம நகை எடுத்துக்கலாம். எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படின்னா இப்போ நீங்கள் ப்ரீ புக்கிங் இன்றைக்கி செஞ்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ செஞ்சிட்ருக்கீங்க. இப்போ 8000 இன்றைக்கி ரேட்டு 8225 ரூபா இன்றைக்கி ரேட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வேளை நீங்கள் அன்றைக்கி அக்ஷய திருதி அன்றைக்கி ஒரு வேளை 8500 ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ப்ரீ புக்கிங் செஞ்ச அன்னைக்கு 8225 இருந்துச்சு. அன்னைக்குள்ள ரேட்டுக்கு நீங்கள் அந்த கோல்டு எடுத்துக்கலாங்க. நம்ம இந்த ரேட்டை நம்ம பே பண்ண தேவையில்ல. ஒரு வேளை உங்களுக்கு இப்போ 8225 இருந்துச்சு. ஒரு வேளை எனக்கு அக்ஷய திருதி அன்னைக்கு 7900 அப்படின்னு மாறுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அப்போ அந்த 7900 அந்த ரேட்டுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். அதனால் எது உங்களுக்கு கம்மியாக இருக்கோ அந்த ரேட்டுக்கு நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்லி அவங்க ஆஃபரில் சொல்லியிருக்காங்க. அடுத்தது கோல்டு ஜுவல்லரி செலெக்ஷன் பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் ஒரு பவுனுக்கு ஒரு செயின் எடுக்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நெக்லஸ் எடுக்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை இப்போவே நீங்கள் போயிட்டு, அதாவது ப்ரீ புக்கிங் செய்கிறீங்கள்ல, அப்போவே போயிட்டு நீங்கள் அந்த நகையை முன்கூட்டியே தேர்வு செஞ்சு நீங்கள் வச்சுக்கலாம். இது எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தேர்வு பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அக்ஷய திருதி அன்னைக்கு கூட்டத்தில் போயிட்டு நீங்கள் கஷ்டப்பட தேவையே இல்லை. நீங்கள் போனோடனே உங்களோட நகையை வாங்கிட்டு நீங்கள் மீதி பேலன்ஸை கட்டிட்டு நீங்கள் நகையை வாங்கிட்டு வந்துட்டே இருக்கலாம். அவ்வளோதான். இதனால் ரொம்ப நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அக்ஷய திருதி அன்னைக்கு எவ்வளோ கூட்டமாக இருக்கும் நம்மளுக்கே தெரியும் இல்லையா. அதனால தான் சொல்கிறேன் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பாருங்கள், ஓல்டு கோல்டுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணதா இருந்துச்சுன்னா அக்ஷய திருதி அன்னைக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா 125 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்களாம் நம்மளுக்கு. அதாவது கிராமுக்கு ஒரு கிராமுக்கே 125 ரூபா எக்ஸ்ட்ரா நம்ம கொடுக்குறாங்க நம்மளுக்கு. அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு லாபம் தான். ஒருவேளை நீங்கள் பழைய நகையை மாற்ற போகிறீங்கன்னா உங்களுக்கு அருமையான ஆஃபர். தயவு செஞ்சு இதை மிஸ் பண்ணிடாதீங்க யாரும். அப்புறம் ஆஃபர்னு சொல்லியிருந்தேன்ல, ஆஃபர் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா. ஒரு பவுனுக்கு 1000 ரூபா நம்மளுக்கு தள்ளுபடி. நீங்கள் ஒரு பவுன் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபா தள்ளுபடி. 2 பவுன் எடுக்கிறீங்க அப்படின்னா 2000 ரூபா நம்மளுக்கு தள்ளுபடி. எத்தனை பவுன் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்றப்பல உங்களுக்கு தள்ளுபடி ஆகிட்டே இருக்கும். இதுதான் நம்மளோட ஆஃபர் நான் சொன்னேன்ல அந்த ஆஃபரு. அப்புறம் கோல்டு காயின், ஒரு வேளை எல்லாருமே நகை எடுக்க மாட்டாங்க. நம்ம கொஞ்சமாவது சின்ன மில்லி கிராம்லையாவது நமக்கு கோல்டு காயின் எடுக்கணும். அப்படி இல்லைன்னா கிராம்லையாச்சும் நம்ம கோல்டு காயின் எடுக்கணும். நிறைய பேர் அக்ஷய திருதிக்கு கோல்டு காயின் தான் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஒருவேளை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கோல்டு காயினுக்கு நோ வேஸ்டேஜுங்க. அவங்க அதை தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் கோல்டு காயின் வாங்குறதா இருந்தால் உங்களுக்கு 0% அளவுக்கு தான் வேஸ்டேஜ் போடுறாங்களாம். அதனால் ஒருவேளை உங்களால் நகை எடுக்க முடியல அப்படின்னா நீங்கள் கோல்டு காயினை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இப்போ இதெல்லாம் நீங்கள் ப்ரீ புக்கிங் செஞ்சுக்கிட்டீங்க, எல்லாமே பண்ணிக்கிட்டீங்க, எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா என்றைக்கு போய் நாங்கள் நகை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா இங்கே பார்த்துக்கோங்க. அதுக்குன்னு 2 டேட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த 2 டேட்டில், அதாவது 2 டேஸ் தான், 30 ஏப்ரலும் 1 மேயும். 30 ஏப்ரல் அது கடைசி அந்த அக்ஷய திருதி அன்னைக்கும் அதுக்கு அடுத்த நாளான 1 மேய்க்கும் நீங்கள் நகையை எடுத்துக்கலாம். அப்படி தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கியோட தங்கத்தோட ரேட்டு 22 கேரட்
எவ்வளோ விற்கிறாங்க அப்படின்னா 8225 ரூபா. நம்மளுக்கு வந்து நேற்றைய விட இன்றைக்கி வந்து 60 ரூபா குறைஞ்சிருக்கு. இப்போவே நீங்கள் புக்கிங் பண்ணுறதா இருந்துச்சுன்னா இப்போவே பண்ணிக்கோங்க. இன்னும் நம்மளுக்கு கொஞ்சம் நாள் கிடக்கு. அதனால இப்போவே புக் பண்ணி உங்களோட கோல்டை வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. யாரும் இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க. நாங்களும் போட்டாச்சு, நீங்களும் தயவு செஞ்சு இந்த ஆஃபரை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிவிட்டு நீங்களும் பயன்பெறுங்க. நல்லா பார்த்துக்கோங்க. அக்ஷய திருதி டேட் வந்து 30 ஏப்ரல். ஒருவேளை நீங்கள் வந்து கோல்டு ப்ரீ புக்கிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு சவரனுக்கு 5000 ரூபா நீங்கள் வந்து இது பண்ணணும். நீங்கள் எத்தனை பவுன் எடுக்கணுமோ அத்தனை பவுனுக்கு ஒரு பவுனுக்கு 5000 ரூபான்னு போட்டு நீங்கள் எத்தனை பவுன் போடுறதா இருந்தோ அத்தனை பவுன் நீங்கள் வந்து பே பண்ணணும். அதுக்கப்புறம் கோல்டு ரேட்டு வந்து ஒருவேளை உங்களுக்கு அக்ஷய திருதி அன்னைக்கு ரேட்டு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அன்னைக்கு ரேட் எடுத்துப்பாங்க. அப்படி இல்லைன்னா ப்ரீ புக்கிங் செஞ்ச அன்னைக்கு என்ன ரேட்டோ அதை வந்து எடுத்துப்பாங்க. ஒருவேளை நீங்கள் வந்து முன்னாலே நான் கோல்டு வந்து ஜுவல்லரி வந்து செலெக்ஷன் பண்ணி வைக்க போகிறேன் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு வந்து நீங்கள் வந்து அவங்க வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஓல்டு கோல்டு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கு 125 ரூபா பெர் கிராமுக்கு, ஒரு கிராமுக்கே 125 ரூபா எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஆஃபர் வந்து ஒரு பவுன் நீங்கள் நகை எடுத்தீங்க அப்படின்னா 1000 ரூபா நம்மளுக்கு தள்ளுபடி. கோல்டு காயினுக்கு நோ வேஸ்டேஜ். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்னைக்கு பை பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 நாள் கொடுத்துருக்காங்க. அக்ஷய திருதி அன்னைக்கும் அதுக்கு அடுத்த நாளும். ஒருவேளை அக்ஷய திருதி அன்னைக்கு எனக்கு கூட்டமாக இருக்கும் போக முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்த நாள் கூட நகை எடுத்துக்கலாம். நிறைய பேர் இந்நேரம் இந்த ஆஃபர் உண்மையாக பொய்யான்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க. இங்கே பாருங்கள், எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்த மெசேஜ் பார்த்துக்கோங்க. வாட்ஸ்அப்பில் போத்தி ஸ்வர்ண மஹால்லேருந்து எனக்கு வந்த மெசேஜ். நிறைய பேருக்கு இதே மாதிரி வந்திருக்கும். வராதவங்க இந்த மாதிரி வீடியோ பார்த்து நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பார்த்துக்கோங்க. இது எல்லாமே இப்போ இருக்கிற ஆஃபர் தான். எனக்கு இப்போ வந்த மெசேஜ் தான். நீங்களே வாட்ச் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஆஃபர் உண்மைதான் நம்புவீங்கள்ல. இப்போவே நீங்கள் போயிட்டு ப்ரீ புக்கிங் செஞ்சு நீங்களும் அக்ஷய திருதிக்கு ஒரு சூப்பரான நகையை எடுத்துக்கோங்க. நான் வீடியோவில் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த ப்ரீ புக்கிங் வந்து நீங்கள் வந்து கடைசி நாள் வந்து நான் சொல்ல மறந்துட்டேன். ப்ரீ புக்கிங்கோட கடைசி நாள் வந்து ஏப்ரல் 29. அதாவது அக்ஷய திருதிக்கு முந்தின நாள் வரைக்கும் நீங்கள் வந்து ப்ரீ புக்கிங் செஞ்சுக்கலாம். இதை நான் சொல்ல மறந்துட்டேன். அவ்வளோதான் இந்த வீடியோ. ஓரளவுக்கு நான் தெளிவாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையுமே தனித்தனியாக நோட் பண்ணி உங்களுக்கு வச்சுருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு நான் சொன்னதை விட நான் எழுதியிருக்கிறது உங்களுக்கு நல்லாவே புரியும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் இந்த வீடியோவில் டவுட் இருக்குது, இந்த ஆஃபரில் டவுட் இருக்குது அப்படின்னா என்கிட்ட கேளுங்க. கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். அதே மாதிரி கோல்டு சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோ என்னோடய சேனலில் இருக்குது. வேணா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எந்த மாதிரி நகை எடுத்தால் நம்மளுக்கு வந்து லைஃப் லாங் இருக்கும், அதே மாதிரி எந்த மாதிரி நகை எடுத்தால் சீக்கிரமாக டேமேஜ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.